வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. மேகி மாதிரி வாங்கி கொடுக்காம வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக நூடுல்ஸ் செய்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் ஹெல்த்தியாக வீட்டிலே செய்து கொடுக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் கொதிச்ச அப்புறமா 250 கிராம் நூடுல்ஸ் சேர்த்துருங்க. மிதமான தீயில் 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதுலேயே உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திக்கனா அது நூடுல்ஸ் ஒட்டாமல் தனித்தனியாக வந்துடும். இப்படி உடைச்சு பாருங்கள், நூடுல்ஸ் உடையணும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உள்ள வரைக்கும் வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் இதை தண்ணி இருத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 எக்ஸு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விடணும். எக்ஸுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. திருப்பி அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ உங்களோட சாய்ஸ். நான் பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்க்குறேன், கேரட், அரை குடமிளகாய், அதே அளவுக்கு கொஞ்சமாக கேபேஜ், இதெல்லாம் சேர்த்துட்டு காய் நல்லா வேகட்டுங்க. அது வரைக்கும் அதை வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவே நல்லா சுருண்டு வதங்கட்டும். காய் நல்லா வதங்கின அப்புறமா சாஸ்லாம் சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெட்சப் இருக்குது இல்லை டொமேட்டோ சாஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். சப்போஸ் சாஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. அதுவே நல்லாயிருக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு இந்த காயில் அது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த சாஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துடலாம். வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் நூடுல்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு கூட லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்ஸும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் பெப்பரும். வேக வைக்கும் போது நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்க்கும் உப்பு சேர்த்துருக்கோம், லாஸ்ட்டாகவும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால எல்லாமே சேர்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வீட்லேயே சூப்பரான ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. மேகி மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சர்வ் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன்